Hi students, welcome to Canada YouTube channel. I'm Tilak. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RRB எக்ஸாம்ஸ் இதுக்கப்புறம் வரப்போற எக்ஸாம்ஸ் முக்கியமா இந்த 2026ல வரப்போற எக்ஸாம்ஸை பாஸ் பண்றதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா படிக்கிற மெத்தடை மாத்தணும்னு நினைக்கிறதுனால கண்டிப்பா படிக்கிற மெத்தடை மாத்தி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஏன் மாத்தணும், எப்படி மாத்தணும் அப்படிங்கிறத பத்தி தான் தெளிவாக இந்த வீடியோல சொல்ல போறோம். ஓகே, ஸோ அதனால வரப்போற SSC RRB எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஸோ முதல்ல இந்த RRB எக்ஸாம்ஸ் அப்படின்றப்ப நார்மலா இதுல இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன? மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ். ஒரு காலத்துல ரயில்வே எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னா மூணுமே பாத்தீங்கன்னா ஓரளவு ஈஸி டு மீடியமா தான் இருக்கும். இதே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரு ஈஸி டு மீடியம் லெவலில் தான் இருக்கும். எல்லா செக்ஷன்ஸுமே ஆப்டி, ரீசனிங், ஜிஎஸ் எல்லாமே நல்லா படிச்சவங்க நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருவாங்க. சுமாரா படிச்சவங்க ஓரளவு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாம்ஸ்ல வேகன்சி நிறைய வந்தனால ஓரளவு சுமாரா பண்ணாலே 3 செக்ஷன்ல 2 செக்ஷன் நல்லா பண்ணாலே வேலைக்கு போற மாதிரி இருந்தது. ஓகே, இது வரைக்கும் இந்த சிச்சுவேஷன். 2024ல ஆர்பிஎஃப் ஓட ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. கரெக்டா சொல்ல போனா ஆர்பிஎஃப் ஓட எஸ்ஐ. என்ன விஷயம் அப்படின்னா அந்த எக்ஸாம்ல ஈவன் மேக்ஸ் ரீசனிங்கே கொஞ்சம் டஃபா இருந்தது. மேக்ஸ் எல்லாம் டஃபாவே இருந்தது. எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட் சொன்னாங்க என்ன ரயில்வேக்கான பேட்டர்ன் மாற போதா அப்படின்ட்டு. ஓகே, ஆனா 2025ல நடந்த ஈவன் இந்த என்டிபிசியோட கிராஜுவேட் ஆகட்டும், அண்டர் கிராஜுவேட் ஆகட்டும், முக்கியமா CBT 1 கிராஜுவேட்டோட CBT 2 ஆகட்டும், மேக்ஸ் ரீசனிங் டெட் ஈஸியா இருந்தது. உண்மையுமே எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருமே ஒரு 60 கொஸ்டின் கேட்கறாங்க மேக்ஸ் ரீசனிங்னா 55க்கு மேல நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. எங்க ட்விஸ்ட்னா ஜிஎஸ்ல ரொம்ப ரொம்ப டஃபா இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தொடவே முடியல, அந்த அளவுக்கு டஃபா இருந்தது. சரி, இப்ப 2026ல வரப்போற எக்ஸாம்ஸும் இதே மாதிரியே நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது? நீங்க மேக்ஸ் ரீசனிங் மட்டும் வச்சுக்கிட்டுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கட் ஆஃப் நிறைய வருது. காரணம் வேகன்சி கம்மியா இருக்கு. யாராச்சும் எக்ஸாம் எழுதுற குறிப்பு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஜிஎஸ் நல்லா பண்ணா, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பண்ணிட்டா கட் ஆஃப் அதிகமாயிரும். அப்ப இனிமேட்டுக்கும் ரயில்வே மாதிரி எக்ஸாம்ஸ், SSC மாதிரி எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க ஓகேவா, ஸோ மேக்ஸ் ரீசனிங்க மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜிஎஸ் ஓரளவு படிச்சுக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம பாஸ் பண்ணா நினைக்காதீங்க. ஒரு காலத்துல அப்படி இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம ஜிஎஸ் சுமாரா படிச்சு மேக்ஸ் ரீசனிங் மட்டும் கையில வச்சுக்கிட்டே பாஸ் பண்ண முடிஞ்சு. பட் இப்ப அப்படி இல்லை. ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் எல்லாருமே நல்லா பண்றாங்க, அந்த மாதிரி ஈஸியா கேட்கறாங்க. அப்படிங்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க இனிமேட்டுக்கு நல்லா படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இனிமேட்டுக்கு வரப்போற நாட்கள்ல நீங்க எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் மூணுமே ஈக்குவலா படிக்கணும். ஆப்டிடியூட் பாத்துறேன், ரீசனிங் பாத்துறேன், பார்த்து முடிச்சுட்டு டைம் இருந்தா ஜிஎஸ் படிச்சுக்கலாம், அந்த வேலையே வேணாம். ஏன்னா என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, கிராஜுவேட்டுக்கும் வந்துருச்சு, அண்டர் கிராஜுவேட்டுக்கும் வந்துருச்சு. கண்டிப்பா இதுக்கான எக்ஸாம் 2026ல இருக்கும். ஒரு ஏப்ரல், மே, ஜூன், ஏப்ரல் சான்ஸ் கம்மி தான். மே, ஜூன், ஜூலை அந்த டைம்ல எக்ஸாம் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்படி பார்த்தா இப்ப இருந்து பார்த்தா 6 மாசம் தான் டைம் இருக்கு. ஓகேவா? இந்த வருஷமே முடிய போகுது. இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் கரெக்டா ஒரு மாசம் தான் இருக்கு. அந்த வருஷத்துல ஒரு 4-5 மாசம் வச்சுக்கிட்டா கூட 5ல இருந்து 6 மாசம் தான் இருக்கு. அப்ப 5ல இருந்து 6 மாசம் டைம் இருக்கிறப்ப நான் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன், இல்ல நான் இப்ப ரிவிஷன் பண்ண போறேன்றவங்க மேக்ஸ் ரீசனிங்க கைய வச்சீங்க, அதை மட்டும் கைய வச்சீங்கன்னா கண்டிப்பா 6 மாசம் ஆயிரும் அதை முடிக்கவே. அப்ப வழக்கம் போல இந்த ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல, கடைசி மினிட்ல ஜிஎஸ் ஏனோ தானே படிச்சுட்டு போயிட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு திரும்ப உங்களோட வெற்றி வாய்ப்பை நூலிலே தவற விட்டுருவீங்க. கிட்டக்க போய் அந்த 1 மார்க் பாயிண்ட் விட்டுருவீங்க. ஏன் அப்படி விடுறீங்கன்னு புரியுதா? உங்களால மேக்ஸ் ரீசனிங்ல இதுக்கு மேல மார்க்கை ஏற்றவே முடியாது. நீங்க உளுந்து புரண்டு படிச்சாலும் 60 கொஸ்டின் கேட்கறாங்க. ஈவன் நீங்க 58, 59, 60 அடிங்க, அதுக்கு மேல அடிக்க முடியுமா? அதுல நீங்க மேக்ஸ் ரீசனிங் மெனக்கெடு உட்காந்து படிச்சாலும் 60 தான். எங்க மிஸ் பண்றீங்க? ஜிஎஸ் தான் மிஸ் பண்றீங்க. அப்ப இனிமேட்டுக்கு வரப்போற நாட்கள் எப்படி பண்ணணும்னா, நீங்க ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஜிஎஸ்க்கு படிங்க, 2 மணி நேரம் மேக்ஸுக்கு பாருங்க, 2 மணி நேரம் ரீசனிங் படிங்க. இந்த 2 மணி நேரம் ஜிஎஸ் படிக்கிறீங்கல்ல, அதுலயுமே 1 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒதுக்கிடுங்க. அடுத்த 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஹிஸ்டரியா, அடுத்த நாள் ஜியோகிராஃபி, அடுத்த நாள் பாலிட்டி, அடுத்த நாள் எக்கனாமிக்ஸ், அடுத்த நாள் பிசிக்ஸ், அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி, அடுத்த நாள் பயாலஜி, ஸ்டாட்டிக், ஜிகேக்கும் ஒதுக்குங்க. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கடைசியில பாத்துக்கலாம், அந்த வேலையே வேணாம். கடைசியில பாத்துக்கலாம்னு நினைச்சோம்னா சுத்தமா படிக்காம போயிடும். இதானே வருஷமா நடந்துட்டு இருக்கு. 2024 ஆகட்டும், 2025 ஆகட்டும், இந்த வருஷத்துல நடந்த எக்ஸாம்ஸ்லாம் அதனால தானே விட்டீங்க. திரும்ப அதை தப்ப பண்ண வேணாம். மேக்ஸ் ரீசனிங்காக ரொம்ப மெனக்காராதீங்க. நானே சொல்றேன், அது ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இப்ப வரப்போற குரூப் டிக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, வரப்போற குரூப் டி, இப்போ உடனே வரப்போற குரூப் டிக்கலாம் ஜிஎஸ் நம்மளால உளுந்து பரலாம் படிக்க முடியாது. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. நான் சொல்றது அடுத்த வருஷம் வரப்போற என்டிபிசி எக்ஸாமுக்காக. இப்போ நோட்டிபிகேஷன் வந்துச்சுல, அந்த எக்ஸாமுக்காக எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் சார் ஓபிசி வரல, ஓபிசி இப்பதான் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட் ஒரு 2 நாள் முன்னாடி இருக்கிறப்பெல்லாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஓபிசி வருதான்னு. அப்பயும் வரல அப்படின்னா அன்ரிசர்வ்ட போட்டு அப்ளை பண்ணிருங்க. ஓபிசி கையில இல்லைன்னா
ஓகேவா? ஏன்னா ஓபிசி வந்து நீங்க எப்ப எடுத்துக்கணும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏப்ரல் 2025க்கு அப்புறம் அந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கையில வச்சிருந்தீங்கன்னா தான் அது இப்போ வர போற எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகே, ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஓபிசி எடுத்திருந்தீங்கன்னா அது மார்ச் மாசத்தோட முடிஞ்சிடும். அப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் கையில ஓபிசி வச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா ஓபிசி வச்சே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்ளை பண்றப்ப சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். ஓகேவா? ஒரு சில பேர் ஸ்டேட் கவர்மெண்டோட சர்டிஃபிகேட்லாம் வச்சு பண்றீங்க, தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க பிசி எம்பிசி அந்த கேட்டகரிக்குள்ள வந்தா ஓகேவா? எஸ்சி எஸ்டி இருந்தா பிரச்சனை இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். பட் ஓபிசி பிசில வந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும். அது வருஷம் வருஷம் அப்டேட் பண்ணணும். அப்ப ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்க கையில வச்சீங்கன்னா பண்ணுங்க. இல்ல சார் நான் இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அதுக்காக கடைசி மினிட் வரைக்கும் விட்டுறாதீங்க. லாஸ்ட் டே சர்வர் ரொம்ப இதாயிடும். அப்போ 2 நாள் இருக்கப்ப பாருங்க, அது வரைக்கும் பாருங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். இது ஓபிசி அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, நான் இது வரைக்கும் பண்ணவே இல்லை சார் அப்படின்னா உட்காந்து என்ன பண்ணிருங்க, அண்டர்செல் வச்சு அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? ஏன்னா ஓபிசியில பண்ணாதானே சார் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியுங்கிறது செகண்டரி. முதல் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்கிறது பிரைமரி, அதான் இம்பார்ட்டன்ட். அதனால அப்ளை பண்ணிருங்க. வரப்போற 2026 எக்ஸாம நல்லபடியா பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அண்டர்செலோட பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றீங்களா, அந்த கட் ஆஃப் எடுத்துருங்க. அப்ப அந்த கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்பையில இருந்தே மேக்ஸ் நல்லா பார்க்கணும், ரீசனிங் நல்லா பார்க்கணும், ஜிஎஸ் நல்லா படிக்கணும். ஓகே, ஸோ கான்ஃபிடண்டா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தரையுமே அடுத்த வருஷம் நான் ஒரு ரயில்வே அதிகாரியா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, அதை கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.